ஹாய், இன்றைக்கி எங்கள் வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? வெட்னஸ்டே காலையில் எழுந்து கோலம்லாம் போட்டுட்டு இன்றைக்கி நான் எழுந்ததே 5:30 மணிக்கு மேலே தான் எழுந்தேன். சரி 6 மணி ஆகிடுச்சு, உட்காரல கொஞ்சம் நேரம் கூட, ஏன்னா உட்காந்தா டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு மாதுளப்பழம் வேறு உரிக்கணும். நைட்டே நானும் ஒரு நாள் உரிக்கணும்னு நினைப்பேன், ஆனால் முடியாது. காலையில் அவசரமாக உரிச்சாதான் டக்குன்னு உரிக்க முடியும்ன்ட்டு காலையில் உரிக்கலான்னு விட்டுருவேன். இப்போ உட்காந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 மணிக்கு போனால் ஒரு அரை மணி நேரம் இதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கடகடன் மாதுளப்பழம்லாம் உரிச்சிட்டு இந்த பக்கம் வந்து காலிஃப்ளவர் 65க்கு முதல்ல மேரினேட் பண்ணிடலாம் அப்படின்னு காலிஃப்ளவர் 65க்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணியும் காலிஃப்ளவர் 65 தான். பூரி செய்கிற அன்றைக்கி மதியம் லஞ்ச் வேணாம், ஏன்னா பூரியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த வெஜிடபிள் பிரியாணி காலிஃப்ளவர் 65லாம் செய்கிற அன்றைக்கி காலையில் டிஃபன் எல்லாம் எங்கள் வீட்டில் தேவையே இல்லை, அதையே சாப்பிட்ருவாங்க. சரி கொஞ்சம் மாதுளப்பழ ஜூஸ் கொடுத்துருவோம், ஏன்னா இந்த பீட்ரூட் ஜூஸ்லாம் இந்த வாரம் போடவே இல்லை, சளி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறதால எல்லாருக்கும் மாதுளப்பழ ஜூஸு இந்த மாதிரியே கொடுத்து இந்த வாரம் ஃபுல்லும் ஓட்டிடணும். நல்ல மாதுளப்பழ ஜூஸு. இந்த பக்கம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தா என்ன ரொம்ப நேரமாக காலிஃப்ளவருக்கு எண்ணெய் கொதிக்கவே இல்லைன்னு பார்த்தா கேஸ் காலி ஆகிடுச்சு. டைமும் வந்து 8:30 ஆகிடுச்சு. சரி இனிமேலுக்கு மாற்றி பொரிக்கணுமான்னு கடகடன்னு சாப்பாடெலாம் கட்டிட்டேன். காலிஃப்ளவர் அப்புறம் தான் பொரிக்கணும்.